வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அட்மினோட யூஆர்எல் எப்படி ஹைட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு WordPress வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா எல்லா வெப்சைட்டுக்கும் இருக்கிற காமன் யூஆர்எல் தான் உங்களுக்கு அட்மின் லாகின்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு நியூ டேப்ல உங்களுக்கு அந்த யூஆர்எல் ஓபன் பண்றேன். இப்போ நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் நான் டைப் பண்ணிட்டேன். நம்ம வெப்சைட்டோட டொமைன் என்னவோ அதை நான் கொடுத்துட்டேன். /wp admin கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் WordPress வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கு இந்த யூஆர்எல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேக்எண்ட் போகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காமனான யூஆர்எல் கூட. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்எண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த யூஆர்எல் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். நான் ப்ளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ அதில் WPS டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு WPS ஹைட் லாகின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளகினோட செட்டிங்ஸை நீங்கள் டேரெக்டாக செட்டிங்ஸ் ஸ்கிப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPS ஹைட் லாகின் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் யூஆர்எல்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன வேர்ட் வேணுமோ நம்ம அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வெல்கம்னு கொடுக்குறேன். சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்ம செட்டிங் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலான யூஆர்எல் கொடுத்துருக்கோம். நம்ம டொமைன் என்னவோ அதை கொடுத்துட்டு WP admin கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கிங் ஓப்பனே ஆகலை. நமக்கு எரர் பேஜ் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம வந்து அந்த யூஆர்எல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் வெல்கம்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூஆர்எல் எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ளகின் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹேக்கிங் அட்டாக்ஸ் நடக்கும். ஸோ நிறைய மால்வேர் அட்டாக்ஸ் நடக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தில் நம்ம இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு WordPress வெப்சைட்னாவே எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஒரு ஜென்ரலான ஒரு யூஆர்எல் ஃபார்மெட் என்னன்னா டொமைன் கொடுத்துட்டு நம்ம WP admin கொடுப்போம். ஸோ இதுதான் ஜென்ரலான காமன் ஃபார்மெட் இது. ஸோ இது எல்லாருமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம செக்யூரிட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதான் உங்கள் வெப்சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.